ஒரு மழைக்காலம், காடுகளில் வசித்த ஒரு நரிக்கு தன் வீடு அழைக்கப்பட்டுவிட்டது. பல நாட்கள் பயணித்து அது ஒரு கிராமத்தை அடைந்தது. அந்த கிராமத்தில் உணவு பற்றாக்குறை இல்லை, மக்கள் உற்சாகமாக வாழ்ந்தனர். நரி கிராமத்தின் வெளிப்பகுதியில் காத்திருக்கும் போது அதன் கண்களுக்கு ஒரு கோழி கூடாரத்தை பார்க்க நேர்ந்தது. கோழிகளைக் கண்டதும் நரிக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது மறைந்தபடி இரவில் கோழிகளை கவர்ந்து கொள்ளும் திட்டம் அமைத்தது. இரவானதும் நரி கூடாரத்தின் உள்ளே நுழைந்தது. ஆனால் அது கோழிகளின் குரலால் கிராம மக்கள் விழித்து எழுந்து அதை கண்டுபிடித்தனர். நரி தப்பிக்க முயன்றது, ஆனால் அங்கேயே பிடிபட்டது. கிராம மக்கள் ஒன்றாக கூடினார்கள். அவர்கள் நரியை விலக்கியால் அடித்து துன்புறுத்தினர். பிறகு நரியை காடு நோக்கி விரட்டினர். நரி மிகவும் பீதி அடைந்து மீண்டும் காடு நோக்கி ஓடிப்போனது. அந்த நேரத்தில் நரியின் மனதில் ஒரு சிந்தனை தோன்றியது. நான் என்னுடைய தேசத்தில் இருந்தால் நல்லது. அங்கு உணவு பற்றாக்குறை இருந்தாலும் என் சொந்த நாட்டில் நான் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று எண்ணியது. கிராமத்திற்கு திரும்பி வந்து மற்ற மிருகங்களிடம் நரி தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு, அவர்கள் அனைவரும் எப்போதும் தங்கள் சொந்த இடத்தில் அமைதியாக வாழ வேண்டுமென்று அறிவுறுத்தியது. பிறர் இடத்தில் சென்று பிறர் சொத்துக்களை திருடுவதால் மகிழ்ச்சி கிடையாது என்று அது உணர்ந்தது. இதன் மூலம் நரிக்கு ஒரு பெரிய பாடம் கிடைத்தது. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த இடத்தில் தங்கள் சொந்த முயற்சியால் தங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும். பிறர் சொத்துக்களை நோக்கி போகாமல் நம்முடைய இடத்தில் வாழ்ந்து பாருங்கள், அப்போது உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த கதை நாம் எல்லோரும் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதையும், பிறர் சொத்துக்களை கவர்ந்து கொள்ளக்கூடாது என்பதையும் உணர்த்துகிறது. மற்றவர்களின் இடத்தில் சென்று வாழ்வது எப்போதும் நம்மை கஷ்டத்திற்கு ஆளாக்கும். அதனால் நம் சொந்த முயற்சியால் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு சிறந்த நெறிமுறையை இந்த கதை வெளிப்படுத்துகிறது.